அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் நாட்டில் ட்ரோன் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் 2000 கோடி ஊக்கத்திட்டத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் 3 ஆண்டுகளில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ட்ரோன்களுக்கான உதிரி பாகங்கள், அதற்கான சாஃப்ட்வேர்கள், ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் அதன் தொடர்புடைய பொருட்களை தயாரிப்பதில் கவனம் செலுத்தும். இந்த ட்ரோன் தயாரிப்புக்கான முயற்சியை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உருவாக்கி வருகிறது. பிற நாடுகளிலிருந்து ட்ரோன்கள் இறக்குமதி செய்வதை குறைத்து நம் நாட்டிலேயே அவற்றை தயாரிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் நம் தேசிய பாதுகாப்பை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். பாகிஸ்தானின் வளர்ந்து வரும் ட்ரோன் குறித்த கவலைகளுக்கு மத்தியில் நம் இந்திய அரசாங்கம் நாமே ட்ரோன் தயாரிப்புக்கான திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. 2027-2028 நிதியாண்டின் இறுதிக்குள் குறைந்தது 40% முக்கிய ட்ரோனுக்கான பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்வதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் ட்ரோனுக்கான முக்கியமான பாகங்களை நம் நாட்டிலேயே தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் மூலம் கூடுதல் வெகுமதியை பெறலாம். கூடுதலாக இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு செயல்பாட்டு மூலதனம் மற்றும் R&D நோக்கங்களுக்காக குறைந்த வட்டியில் கடன்களை வழங்குவதன் மூலம் அந்த துறை சிறப்பாக வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ட்ரோன் தொடர்பான பங்குகள் இந்த முயற்சியிலிருந்து பயனடையக்கூடும். ஏனெனில் அதிகரித்து வரும் நம் நாட்டின் தேவைகள் மற்றும் அரசாங்கத்தின் ஆதரவால் ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்களின் வருவாய் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அந்த வகையில் ட்ரேட் பிரெயின்ஸின் தொகுப்பை இங்கே பார்ப்போம். அரசாங்கத்தின் 2000 கோடி ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் பயனடையும் சில ட்ரோன் தயாரிப்பு நிறுவன பங்குகள் பற்றி இங்கே பார்ப்போம். அந்த வகையில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கும் நிறுவனம் ஜின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் 1993 நிறுவப்பட்டது மற்றும் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டது. ஜின் டெக்னாலஜிஸ் உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கான மேற்பட்ட போர் பயிற்சி சிமுலேட்டர்கள் மற்றும் எதிர் ட்ரோன்களை வடிவமைத்து உற்பத்தி செய்கிறது. ஜென் டெக்னாலஜிஸ் 17,620 கோடி சந்தை மூலதனம் கொண்ட ஒரு ஸ்மால் கேப் பங்காகும். நிறுவனம் 2025 4வது காலாண்டில் 325 கோடி வருவாய் ஈட்டியிருந்தது. இது 2024 4வது காலாண்டு வருவாயான 141 கோடியை காட்டிலும் 130.49% அதிகமாகும். அதேவேளை 2024 4வது காலாண்டில் 38 கோடியாக இருந்த நிகர லாபம் 2025 4வது காலாண்டில் 114 கோடியாக அதிகரித்திருக்கு. இது 200%க்கும் அதிகமாகும். ஜென் டெக்னாலஜிஸ் பங்கானது முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் 46% லாபத்தையும் 3 வருடத்தில் 1019% மல்டிபேக்கர் வருமானத்தையும் கொடுத்துள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் இரண்டாவது நிறுவனம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 1954 ஆண்டில் இந்திய ஆயுதப்படைகளின் மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் பெங்களூரில் நிறுவப்பட்டது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ரேடார்கள், தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள், ட்ரோன்கள், ஏவுகணை அமைப்புகள் மற்றும் ஏவியோனிக்ஸ் போன்ற மேம்பட்ட மின்னணு தயாரிப்புகளை பாதுகாப்பிற்காக உற்பத்தி செய்கிறது. மேலும் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் ஸ்மார்ட் நகரங்கள் போன்ற சிவிலியன் துறைகளுக்கும் சேவை செய்கிறது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 3,08,509 கோடி சந்தை மூலதனம் கொண்ட ஒரு லார்ஜ் கேப் பங்காகும். நிறுவனம் 2025 4வது காலாண்டில் 9,150 கோடி வருவாயை பதிவு செய்தது.
இது அதன் 2024 4வது காலாண்டின் வருவாயான 8564 கோடியை காட்டிலும் 6.84% அதிகமாகும். மேலும் நிறுவனத்தின் 2024 4வது காலாண்டில் 1794 கோடியாக இருந்த நிகர லாபம் 2025 4வது காலாண்டில் 2127 கோடியாக அதிகரித்தது. இது 18.36% அதிகமாகும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் பங்கானது ஒரு வருடத்தில் 24.75% லாபத்தையும் 3 வருடத்தில் 430% லாபத்தையும் முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் மூன்றாவது நிறுவனம் பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட். பராஸ் டிஃபென்ஸ் தனது வணிகத்தில் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஒளியியல், பாதுகாப்பு மின்னணுவியல், கனரக பொறியியல், மின்காந்த துடிப்பு தீர்வுகள் மற்றும் முக்கிய தொழில்நுட்பம் என 5 பிரிவுகளை கொண்டுள்ளது. இது ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள், விண்வெளி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி, கடற்படை அமைப்புகள், நிலம் மற்றும் கவச வாகனங்கள், மின்னணு போர் மற்றும் கண்காணிப்பு, அத்துடன் மின்காந்த கவசம் ஆகியவற்றிற்கான தொழில்நுட்பங்களில் ஈடுபட்டுள்ளது. பராஸ் டிஃபென்ஸ் 6854 கோடி சந்தை மூலதனம் உள்ள ஒரு ஸ்மால் கேப் பங்காகும். நிறுவனம் 2024 4வது காலாண்டில் 80 கோடி வருவாய் ஈட்டியிருந்தது. அதேவேளை 2025 4வது காலாண்டில் 108 கோடி வருவாய் கண்டிருந்தது. இது 35% அதிகமாகும். இது 2024 4வது காலாண்டில் 10 கோடி நிகர லாபத்திலிருந்து 2025 4வது காலாண்டில் 21 கோடியாக அதிகரித்தது. இது 21% நிகர லாபமாக உள்ளது. பராஸ் டிஃபென்ஸ் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் 15.66% லாபத்தையும் 3 வருடத்தில் 180.78% லாபத்தையும் கொடுத்துள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் 4வது நிறுவனம் ட்ரோன் டெஸ்டினேஷன் லிமிடெட். ட்ரோன் டெஸ்டினேஷன் லிமிடெட் 2019 நிறுவப்பட்டது மற்றும் ட்ரோன் உற்பத்தி, சான்றளிக்கப்பட்ட ட்ரோன் பைலட் பயிற்சி மற்றும் ட்ரோன் அஸ்ஏ சர்வீஸ் ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு SME நிறுவனமாகும். இது இந்தியா முழுவதும் வான்வெளி ஆய்வுகள், மேப்பிங் ஆய்வுகள் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான ட்ரோன் மூலமான தெளிப்பான்கள் ஆகியவற்றை தயாரிக்கிறது. ட்ரோன் டெஸ்டினேஷன் லிமிடெட் 261 கோடி சந்தை மூலதனம் கொண்ட ஒரு மைக்ரோ கேப் பங்காகும். நிறுவனம் 2024 நிதியாண்டின் 2ஆம் பாதியில் 26.35 கோடியிலிருந்து 2025 நிதியாண்டின் 2ஆம் பாதியில் 11.6 கோடியாக வருவாய் குறைந்தது. இது 58.3% குறைந்தது. அதேபோல் நிகர லாபமும் 6.69 கோடியிலிருந்து 7.83 கோடி வரை சரிந்தது. ட்ரோன் டெஸ்டினேஷன் லிமிடெட் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் 74.33% நஷ்டத்தையும் கொடுத்துள்ளது. இந்த பங்கின் 52 வார அதிகபட்ச விலை 403.70 குறைந்தபட்ச விலை 104 ஆகும். இறுதியாக நாம் பார்க்க இருக்கும் நிறுவனம் ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜிஸ் 2007 நிறுவப்பட்டது. நிறுவனம் பாதுகாப்பு, தொழில்துறை மற்றும் மேப்பிங் பயன்பாடுகளுக்கான ட்ரோன்கள் தயாரிப்பில் இந்தியாவில் முன்னணி உற்பத்தியாளராக உள்ளது. மேலும் கண்காணிப்பு மற்றும் தரகு சேமிப்புக்கு பயன்படுத்தப்படும் ட்ரோன்களை தயாரிக்கிறது. ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜிஸ் 2541 கோடி சந்தை மூலதனம் கொண்ட ஸ்மால் கேப் பங்காகும். ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜிஸின் வருவாய் 2024 நிதியாண்டின் 4வது காலாண்டில் 102 கோடியிலிருந்து 2025 நிதியாண்டின் 4வது காலாண்டில் 80.39% குறைந்தது 20 கோடியாக உள்ளது.
இதேபோல் நிகர லாபமும் 10 கோடியிலிருந்து 26 கோடியாக குறைந்தது. நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் 27.15% நஷ்டத்தை கொடுத்துள்ளது. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஜென் டெக்னாலஜிஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பராஸ் டிஃபென்ஸ், ட்ரோன் டெஸ்டினேஷன்ஸ் மற்றும் ஐடியா ஃபோர்ஸ் நிறுவனங்கள் நம் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அந்நிய சக்திகளை கண்காணிப்பதற்கும் இன்று நடைபெறும் போர் முறைகளில் ட்ரோன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை நாம் கண்கூடாகவே பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் போர்களில் இந்த ட்ரோன்களே முக்கிய பங்கு வகிக்கின்றன. ட்ரோன்கள் ஆக்கப்பணிக்கும் பயன்படும், அழிவுக்கும் பயன்படும், நம்மை காக்கவும் பயன்படும், கண்காணிக்கவும் பயன்படும். நம் அரசாங்கம் ட்ரோன் தயாரிப்பிற்கான ஒரு திட்டத்தை வகுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடாக 2000 கோடி ஒதுக்கீடு செய்ய உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பயனடையும் சில நிறுவனங்களை ட்ரேட் பிரைன்ஸ் தொகுப்பின் மூலம் வழங்கியுள்ளோம். டிஃபென்ஸ் செக்டார்ஸ் தற்போது அதிக வேல்யூஷன் இருப்பதால் இந்த பங்குகளை உங்கள் கண்காணிப்பு பட்டியலில் வைத்திருந்து வாங்குவதற்கான வேல்யூஷன் வரும்போது உங்கள் ஃபைனான்சியல் அட்வைசர் ஆலோசனைப்படி முதலீடு செய்து பயனடையுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.